அவங்க செட்டுக்குள்ளே வரும்போதே எல்லாருமே இப்போது நம்ம தியேட்டரில் பார்க்குறோம்ல, அந்த க்ரௌடோட அந்த கத்துறது, அந்த ஆரா, அந்த எல்லாமே அங்கேயும் அப்படி தான் நடக்கும். Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. Grand Royal Tools, we make sweet memories. Poppy Mattress, mattress for everyone presents Galata Coolies celebrations. Supported by Joy Alucas, world's favorite jeweler. Presta Women's Wear, Anithilum Besta, Presta Innovers Leggings and Nighties. SNS, redesigning common minds and business towards excellence. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Jayachandran, powered by Ace Pro. Tata, நம்ப முடியாத விலையில் டாடாவின் ஏஸ் ப்ரோ இப்பொழுது லாபம் ஒவ்வொரு நாளும். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ், போட்டோ ஃபார் யுவர் எக்ஸ்டீரியர்ஸ். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ, தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஜிபி பிரியாணி, சம்மர் டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட், இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி. காரைக்குடி கார்டன் பிரியாணி இப்பொழுது சென்னையிலும். ஜென்ரலாக கூலி சாங் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ரெட்ரோ வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட். அப்போ மட்டும் சூர்யா சார் ஆடும்போது ரேண்டம் ஃப்ரீக் ஸ்டெப் ஆடும்போது இப்படி பார்த்துட்டு உங்களை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பார்த்து அது சேதுபதி சார் ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் மம்மி உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்கள் மம்மி கிட்ட அவங்க வீடியோ கால் பேசினாங்க. அது கரெக்டாக எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்னா என்ன ஆச்சு? பைக் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டேன். இங்கே போயிடுச்சு ஃபுல்லாகவே. என்னோட காது பின்னாடி இருக்க ஸ்கின் கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி நானே எழுந்துட்டு நானே வண்டி ஓட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். இப்போ அகைன் லாஸ்ட்டாக கருப்பு சூர்யா சாரோட மூவி பண்ணும்போது டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நார்மலாக தான் ஆடிட்டு இருந்தேன். எப்படி லிகமெண்ட்ஸ் டேர் ஆயிடுச்சு. 4 months வீட்டிலேருந்து எனக்கு அப்போ தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எப்படின்னா ஹலோ ஆல். ஸோ நம்ம வந்து கூலி படத்தோட அப்டேட்ஸ் நிறைய கேட்டுட்ருக்கோம். அதில் நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், நிறைய பேரை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன்னே சொல்லலாம். எஸ், டான்சர் ஐஸ்வர்யா வெங்கட். வணக்கம். ஹாய். ஸோ உங்களுடைய ஒரு ரீல் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எந்த சைடு எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க. ஸோ சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்கில் வந்து நம்ம ரஜினி சாரை பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாருமே சைடில் யாருப்பா அந்த ஒயிட் வித் ஆரஞ்ச் கலர் சாரின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சொல்லுங்கள், எப்படி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு? ஜென்ரலாக எல்லா சாங்ஸ்க்கும் கூப்பிடுற மாதிரி தான் அந்த சாங்குமே கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது நாங்கள் ஹாஃப் டே தான் கேர்ள்ஸ், 1 day தான் கேர்ள்ஸ் அந்த ஷூட் பண்ணுமே. ஃபுல்லாக பாய்ஸ் தான் பண்ணாங்க. ஏன்னா அது பாய்ஸ் மேன்ஷனில், அது வேறு கமெண்ட்டில் வந்தது பாய்ஸ் மேன்ஷனில் உங்களுக்கு என்ன வேலை. ஆக்சுவலாக மேன்ஷனுக்கு வெளியே தான் நம்ம ஆடினது. நீங்கள் கேர்ள்ஸோட பார்ட் வந்து மேன்ஷனுக்கு வெளியே தான் ஆடணும். ஸோ 1 day தான் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணோம். அப்போது ஜென்ரலாக கூலி சாங் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்ட்ரோ சாங்லேயே நீங்கள் இருக்கீங்க. அது எனக்கு இன்ட்ரோ சாங்குன்னு கூட இப்போ தெரியாது. ஒரு சாங் அப்படின்னு நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே நான் எல்லா சாங்லேயும் பண்ணுற மாதிரி கேஷுவலாக ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி பண்ண சாங்ஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 comments வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி சும்மா யாராக இருந்தாலும் போடுவாங்களா அந்த மாதிரி போடுவாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே அது ஏதோ லக்கில் ஹைலைட் ஆகிருக்கு போல். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே அந்த பூ போட்ட சாரீ ஆரஞ்சு எல்லாருமே என்ன சொன்னாங்க, நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணேன்னு நினச்சேன். பார்த்தா என்ன மாதிரி நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஃபுல் கமெண்ட்ஸ்லுமே அந்த ஆரஞ்ச் சாரீ, பூ போட்ட சாரீ அந்த மாதிரி போட்டு. ஆக்சுவலாக அது என்னோட சாரீ தான், எங்கள் மம்மியோட சாரீ. மம்மி சாரியோ? அந்த சாரீக்கு ஒரு 25 years இருக்கும். ஏன்னா நான் பிறந்தப்போ வாங்கினேன் அந்த சாரீ தான் நான் போட்டிருந்தேன். அதில் சூப்பர். அம்மாவோட சாரீ ஒரு உங்கள் நேமும் இல்லை, அந்த சாரீ தான் பூ போட்ட சாரீ. இப்போ என்னன்னா இதே நான் ஒரு பை மிஸ்டேக்காக இதே சாரீ வேற ஒரு படத்துலையும் போட்டுட்டேன். இப்போ அதுவும் அந்த படம் வந்துச்சுன்னா தான் தெரியும் அதே சாரியில் அந்த மாதிரி ஏதாவது மீம் போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? டீசல். சூப்பர். அப்போ அதுவே வந்துட்டோம். இந்த சைடு எடுத்து போட்டுருவோம். என்னங்க அவங்க ட்ரோல் பண்ண நானே சொல்லிடுறேன் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அந்த டைமில் ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாருமே அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே அப்படின்னா நீங்கள் லைவாக அந்த இடத்துல இருந்தீங்க, எப்படி இருந்தது? அவங்க செட்டுக்குள்ளே வரும்போதே எல்லாருமே இப்போது நம்ம தியேட்டரில் பார்க்குறோம்ல, அந்த க்ரௌடோட அந்த கத்துறது, அந்த ஆரா, அந்த எல்லாமே அங்கேயும் அப்படி தான் நடக்கும். அவர் போயிட்டு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கேரவன் போயிட்டு வந்தாலுமே திருப்பி முதல்லேருந்து நாங்கள் எல்லாருமே அப்படி தான் கற்றுவோம். ரஜினி சார் வராருனாலே அப்படியே நாங்கள் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சு ஒரு நீங்கள் தேட்டரில் பார்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு நேர்லேயே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஒரு வாட்டி வரும்போதும் வாக் கூட நார்மலாக அவர் எப்படி படத்துலலாம் வாக் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அவர் அங்கேயுமே வாக் பண்ணி வருவார். நான் யோசிப்பேன், சாதாரணமாக வாக் பண்ணுவார், எப்போவுமே ஒரு மாசா அந்த ஒரு ஆரோட என்ட்ரு அப்படி தான் வருவார்.
நிக்கிறது கூட இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் பண்ணேன், மனசுலாயோ சாங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சாங் பண்ணுறப்போ கூட நிறைய எங்களுக்குலாம் நாங்கள்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்போம். அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணும்போது கூட ஒரு படம் இருக்கும், போயிட்டு கார் விட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டு இப்படி நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் ஜென்ரலாகவே நின்று இப்படி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இப்படி வைக்கிறது, இப்படி வச்சுட்டு இருக்கிறது. எல்லா ஃபோட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி தான் இருப்பார். நாங்கள் நினச்சோம் ஆன் செட் ஆஃப் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஆராவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும். சார் பக்கத்தில் நிற்கிறோம்னா எனக்குலாம் ஆக்சுவலாக நான் அதில் சிரிச்சு ஆடி இருக்கேன். ஆனால் உள்ள செம்ம ஷிவரிங். என் கை அந்த ஷார்ட் முடிச்சுட்டு என் கை இப்படி ஷிவர் ஆகுது. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி. என் ஃப்ரெண்ட் தான் எங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, அவங்க கிட்ட போயிட்டு காட்டுறேன் கையெல்லாம் உதிருதுன்னு. அவர் ரிலாக்ஸ் அங்கேருந்து சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணும். பயங்கரமான ஒரு அதனால சொல்கிறேன், அந்த ஆராவே நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும்போதே அந்த ஆரா அப்படியே ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், பயமாகவும் இருக்கும். பட் ஆனால் செம்ம ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். எல்லாருக்கிட்டையுமே ஸ்வீட். யாரை வரும்போதே எல்லாருக்கும் ஹாய் சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி ப்ரெசென்டபிளாக ரொம்ப ஸ்வீட். உங்ககிட்ட நீங்கள் செப்பரேட்டாக என்ன சார் கிட்ட பேசினது ஃபோட்டோஸ் ஒரு ஷார்ட் பண்ணியிருப்போம் நாங்கள். அந்த ஒரு எல்லாருமே சுற்றி நின்றுட்டு ஹே அந்த ஷார்ட் பண்ணும்போது சும்மா எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று சொல்லும் போது அவர் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி பேசினது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை அப்படியே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பற்றி ஒரு வீடியோ வந்து பின் பண்ணியிருக்கீங்க லியோ. ஸோ அதுலேயுமே அந்த ஒரு சாங் நம்ம தங்கச்சி அண்ட் அண்ணா அவங்களே நீங்களுமே இருந்தீங்க பின்னாடி பார்த்து. உங்களை தான் நீங்க தான் சென்டராகவே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு பேருக்கும் சென்டரா. ஸோ அதோட மெமரிஸ் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக கரெக்டாக அந்த ஷூட் பண்ணுறப்போ என்னோட பர்த்டே வேற அன்னைக்கு. ஸோ அதனால அங்கே 1000 டான்சர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஆக்சுவலாக டேக் போகிறது கொஞ்ச நேரம் முன்னாடி அப்போ தான் திடீர்னு தான் அந்த ஸ்டெப் திடீர்னு கம்போஸ் முன்னாடி பண்ணிட்டாங்க, ஆட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த பொசிஷன் கிடச்சிது. சேஞ்ச் ஆகி நான் அங்கே போய் நிற்கிற பொசிஷன் கிடச்சிது. அங்கே போய் ஆடினோடனே எனக்கு அப்போது தெரியாது மடோனா மேம் எதுக்கு அங்கே என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஷூட்டுக்கு போனாலே. இப்போ நான் ஷூட் போயிட்டு வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க இது சொல்லு அது சொல்லி. இப்போ இந்த கூலி பண்ணோடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி என் தம்பிலாம் எல்சியூவில் வருதா கேளு அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாங்கள் போவோம் ஆடுவோம் வருவோம். மற்றபடி சம்டைம்ஸ் தான் வந்து எந்த ஆர்டிஸ்டோட சாங்குன்னு கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் இருந்தால். மற்ற டைம் அதுவுமே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, மற்றபடி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எதுவுமே சொல்ல இது மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளும் மாற்றி நைட் வருவோம், திருப்பி மார்னிங் போய் ஷூட் பண்ணுவோம். அந்த மாதிரி மாறி இருக்கிறதால அவ்வளோதான் எங்களுக்கு தெரியாது. இப்போ பெரிய ஸ்டாரோட மூவினா மட்டும் இந்த மூவி அந்த மூவி அப்படி சொல்லுவாங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அதான் சொல்லுவாங்க அவங்க தங்கச்சி கேரக்டர்னு கூட எனக்கு அதில் தெரியாது. அங்கே நின்று ஆடி அப்புறம் மன்சூர் அலிகான் சார் இருந்திருப்பார். ஆக்சுவலாக அதில் கமெண்ட்ஸில் ஃபுல்லாக மன்சூர் அலிகான் கூட ஆடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஆடி இருப்பாங்க, எனக்கு முன்னாடி ஆடி இருப்பாங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். என் பர்த்டே வேற ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகி ஃபுல் பர்த்டே அப்போ நின்று தளபதியை பார்த்துட்டே இருக்கிறதுலாம் யாருக்கு கிடைக்கும்? நான் பார்த்துட்டே இருக்க தளபதி ஆர்டர் பார்த்துக்கிட்டே ஆப்போசிட்ல நின்று நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரெட்ரோ பேக் டு பேக் பார்த்தா எல்லாத்துலேயுமே இருக்காங்க இவங்க அப்படின்னு தோணுச்சு. ரெட்ரோ வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட், அதாவது ஃபுல்லாகவே நம்ம இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அந்த மாதிரி. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஷார்ட்டாக தான் எடுப்போன்றதால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ரெட்ரோ ஷார்ட் கிடையாது, ஃபுல் கம்ப்ளீட் ஷாட். நாங்கள் ரிஹர்சல் மட்டுமே ஒரு 4-5 days அதுக்கு பண்ணோம். ஃபுல்லாக ஒரு நாள் காஸ்டியூம் போட்டு ரிஹர்சல் பண்ணோம். ஸோ அது ஃபுல்லாக அது ரொம்ப ஷெரீஃப் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர், அவங்க என்னோட ஃபேவரட் மாஸ்டர். ஸோ அவங்க ஃபுல்லாகவே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஹர்சல் கிளாஸில் நடக்கிறதுலேருந்து ஒன்று பிளான் பண்ணி ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஆகணும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும். வெறும் டான்ஸ் கிடையாது, அங்கே ஸ்டண்ட் அதுவும் நடக்குது, சீன்ஸ் நடக்குது, கேமரா மேலே போய் கீழே வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுற்றி நடக்குது. எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணோன்றதால எல்லாரும் சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதால தான் அது நல்லா வந்துச்சு. அதுதான் உண்மை என்னன்னா டீம் ஒர்க்காக பண்ணும். அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ மட்டும் சூர்யா சார் ஆடும்போது ஒரு ரேண்டம் ஃப்ரீக் ஸ்டெப் ஆடும்போது இப்படி பார்த்துட்டு உங்களை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்த்து அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா அவர் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டர்லேயே இருப்பார். எப்படின்னா அவருக்கு வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கணும், பாட்டில் டான்ஸ் ஆடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவப்படணும், அதுக்கப்புறம் போய் ஒரு ஃபைட் பண்ணணும், திருப்பி வரணும், எல்லாமே இங்கே கரெக்டாகணும். ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் திருப்பி முதல்லேருந்து நம்ம பண்ணணும். ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போய் வரணும். அதுக்கு நடுவில் அவங்க கீழே போயிட்டு வர கேப்லலாம் நாங்கள் அடுத்தடுத்த ஃபார்மேஷன் மாறுறது, அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாக கரெக்டாக எடுத்து முடிக்க எத்தனை டேக்ஸ் எதுனா போச்சா? எத்தனை டேக்ஸ் போயிருக்கும்? ஏன்னா ஒரே ஷார்ட்டில் அதை எடுத்து முடிக்கணும் இல்லையா? டேக்ஸ் வந்து ஒரு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் ஒரு லாஸ்ட் டே பண்ண டேக் தான் எங்களுக்கு ஓகே ஆச்சு. அதுக்கு முன்னால் தான் நாங்கள் வந்து ஒரு டேக் ட்ரையல் டேக் மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேக் பண்ணோம், ஒரு 2-3 அப்படி தான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ண கூட ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும். ஒரு வாட்டி கேமரா ஷேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். அது இன்னொன்று ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே கரெக்டாக பண்ணணும். அதில் நாங்கள் டான்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பிரஷனில் வேற கொடுக்கணும் டக்குன்னு நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு டான்ஸ் அது ஆக்டிங் நம்ம சடனாக அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணோம் அதெல்லாம் சொன்னோடனே எல்லாம் ஒரு பக்கம் ஒருத்தர் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே இப்போ நம்ம பயப்படணும், பயந்துட்டு இப்படி ஓடணும், அந்த மாதிரிலாம் நாங்களே பேசி ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லா டான்சர்ஸ்க்குமே அது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வரிசையில் அடுத்தது பார்த்தா விஜய் சேதுபதி சார் டிஎஸ்பின்னு ஒரு மூவி நினைக்கிறேன், நாட் ஷூர். இது ஒரு மூவி. அந்த மூவியில் பண்ணப்போ தான் விஜய் சேதுபதி சாரோட ஒர்க் பண்ண. நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன் தெரியும், ரொம்ப நல்லா பேசுவாங்க. நான் அவரை பார்த்த வியந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். செட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் கார்டு எடுத்த புதுசில் ஷூட்டிங்க்கு போயிருக்கேன். அது என்ன சாங் என்ன மூவின்னு எனக்கு இப்போ சரியான ஞாபகம் இல்லை. அந்த சாங்க்கு போனப்போ அங்கே ஒர்க் பண்ணுற அந்த செட்டில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, லைக் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணப்போ அவங்கக்கிட்ட அவங்க கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே அவருக்கு தெரியுது. இப்போ நானே வந்து இப்போ நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன், பேசுகிறேன் அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு சில பேரை தெரியாது. கொஞ்சம் நம்ம பேசியிருப்போம், அதோட விட்டுட்டு இருப்போம், வேற எங்கேயோ போகும்போது மறந்துட்டு இருப்போம். நான் யோசிக்கிறேன் எப்படி இந்த மனுஷன் எல்லாரையுமே தெரியுது, செட்டில் இருக்க எல்லாரையும் தெரியுது, அங்கே இருக்கவங்களே தெரியுதுங்க, எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஃபீல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க அந்த இது காமிக்காம அவங்க கிட்ட கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போதுல நம்ம ஒரு லெவலுக்கு போனால் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் டவுன் டு அர்த் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அங்கே பார்த்து தான், விஜய் சேதுபதி சார் பார்த்து தான். அதுக்கப்புறம் அவர் பர்சனலாக வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கும் ஓகேங்களா, சார் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்டார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. பர்சனலாக என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லும்போதே அவர் இதை கேட்கும் போதே எனக்கு வந்து அப்போ நான் ரொம்ப டவுனாக இருந்த டைம். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பிம்பிள் வந்தாலே ஃபீல் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக ஃபேஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னொடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ அவர் என்னை கூப்பிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படி கேட்டோடனே நான் அழுதுட்டேன், அவர்கிட்டே அழுதோடனே அவர் வந்து அதெல்லாம் நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உன்னை நோட்டீஸ் பண்ணதே அந்த ஸ்கார் பார்த்து தான் உங்களை நோட்டீஸ் பண்ணேன், அந்த ஸ்காரால் உன்னோட பியூட்டி எந்த இடத்துல குறைஞ்சிருதோ இல்லை உன்னோட கான்ஃபிடென்ஸோ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அது இன்னும் உன்னை என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது, ஸோ அது உனக்கு ப்ளஸ் தானே தவிர மைனஸாக என்றைக்குமே நினைக்காத அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது எங்கள் மம்மி உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்கள் மம்மி கிட்ட அவங்க வீடியோ கால் பேசினாங்க. அது நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோட ஃபோன்லேருந்து வீடியோ காலில் மம்மி கிட்ட காமிச்சோன்னே என்ன நல்ல பொண்ணு அந்த மாதிரி ஏதோ சொல்லுவேன். எங்கள் மம்மிக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, இப்போது வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமானாலே அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி யோசிக்கல. எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து போகக்கூடாது அது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னதில்லை. வெளியில் இருக்கவங்க வந்து நோ சொன்னாலுமே இவங்க எனக்காக பேசிடுவாங்க. ஸோ நான் அங்கே பேச வேண்டிய அவசியமே இருக்காது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேசிடுவாங்க. எனக்கு நான் யார்கிட்ட போய் என்ன பேசணும் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்டார் கிட்டேருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படி வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகும்ல. ஸோ அந்த மொமெண்ட் வந்து இன்னுமே என்னோட டான்ஸ் கெரியருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மொமெண்ட் அது. ஸோ அது என்னோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங் அந்த சாங். அப்போ தான் சார் கிட்ட பேசி நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி சார். ஸோ எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? ப்ரொஃபஷனலே டான்ஸர் தானா இல்லை நிறைய பேர் வந்து என்ன சொல்ல ஐடியில் இருந்தால் இங்கே வந்து? இல்லை நான் சின்ன வயசுலேயே ஆக்சுவலாக என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஆடணும். அப்போத்துலேருந்து அப்படியே என்னோட பால்கனிலேருந்து அவங்க கிளாஸ் தெரியும். ஸோ அதை பார்த்து ஆசைப்பட்டு அப்புறம் வீட்டில் கேட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம விஜய் டிவி இந்த ஃபஸ்ட்டு ஜீ தமிழில் தான் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸில் பேக்கப் டான்ஸராக சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா அப்படியே விஜய் டிவி அப்புறம் ஃபுல் நீங்கள் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் கூட நீங்கள் தங்கதுரை சார் கூட தங்கதுரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸில் நிறைய ஷோஸில் நாங்கள் பண்ணியிருப்போம். எப்படின்னா அங்கேயே ரெகுலராக எப்படின்னா டே அண்ட் நைட் அங்கேயே தூங்கி அங்கேயே ஷூட் பண்ணி அந்த மாதிரி. ஏன்னா சூப்பர் சிங்கர் அப்புறம் அதில் நடக்கிற வேரியஸ் ஷோஸ்லையுமே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம். பிக் பாஸ் கொண்டாட்டம், சூப்பர் சிங்கர், அப்புறமா வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, அந்த மாதிரி எல்லா ஷோஸ்லயுமே பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல ஒரு கண்டஸ்டன்ட் பாடுவாங்க, அப்பவும் இருப்பீங்க, இன்னொரு கண்டஸ்டன்ட் பாடுவாங்க. அதுலயே இருக்கும் அந்த ஒரு 2 minutes ஒரு 5 minutes கேப் இருக்கும் ஒரு கண்டஸ்டன்ட்க்கும் இன்னொரு கண்டஸ்டன்ட்க்கும். அதுக்குள்ள போயிட்டு டக்குன்னு காஸ்டியூம்லாம் மாத்திட்டு வந்து அது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, சினிமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்டா இருக்கும். டக்குன்னு போய் ரெடி ஆயிட்டு வந்து ஏன்னா நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் ஸ்டேஜ்ல வந்து கரெக்டா மறக்காம ஃபுல்லா ஆடணும். உடனே போயிட்டு ஒரு நாள்லயே வந்து 6 சாங் 7 சாங் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டெப் மிஸ் ஆக கூடாது. எப்படி அதெல்லாம் நீங்க
அது இதுல என்னன்னா இப்போ விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது சேம் சாங்கே சேம் இதை வேற ஒரு சேனல்லயும் நாங்க வேற ஒரு ஷோ பண்ணுவோம். வேற ஸ்டெப்ஸும் இருக்கும். ஒரே சாங்குக்கு வேற வேற கொரியோகிராஃபிஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸும் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் இங்கே டிஃப்ரெண்ட் அங்கே டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி மாற்றி பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் பண்ணும்போது தெரியல, பண்ணி முடிச்சுட்டு இப்போ யோசிக்கும் போது பரவாயில்லையே இவ்வளோ பண்ணியிருக்கோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்ல, ஏன்னா ரியாலிட்டி ஷோன்னு வரும்போது நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது அப்படியே தெரிஞ்சிடும். ஆமா, யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஓகே. சோ சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு டான்ஸ்ல இருந்தே வேற என்ன ஃபேமிலில என்ன டான்ஸ் ரிலேட்டடான பர்சன் இருக்காங்களா? இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான். அப்புறம் எப்படி வீட்ல அக்செப்ட் பண்ணாங்க? வீட்ல நான் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் போய் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் யாரா இருந்தாலுமே இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சாங்க. பட் நான் எங்க வீட்டில் சொல்லி புரிய வச்சேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கான லைன் எனக்கு தோணுது, நான் இதில் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னா அப்படி ஒரு நாள் வராது, அப்படி வந்துச்சுன்னா நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீட்டில் பேசினேன். பேசி நான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அப்போ தான் நான் இந்த ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். விஜய் டிவி, ஜி தமிழ், கலைஞர் டிவி எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதாவது இப்போ நாங்கள் சொன்னது உனக்கு ராங்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இந்த ஃபேஸில் எனக்கு ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த ஹோல் பார்ட்டுமே எனக்கு அந்த ஆக்சிடென்ட்ல வந்து போயிடுச்சு அசன் இந்த ஸ்கின்லாம் லாஸ் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? பைக் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்துட்டேன். விழுந்து இத்தனைக்கும் ஸ்லோவாக போய் தான், ஆனால் விழுந்து அடி வந்து வேற எங்கேயுமே படல, இங்கே போயிடுச்சு ஃபுல்லாகவே டோட்டலாகவே. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னோட காது பின்னாடி இருக்க ஸ்கின் கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 2 சர்ஜரி. ஸோ எப்படி சொல்கிறது, டான்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்திங் நம்ம பண்ணியிருக்கலாம். இது வந்து ஃபேஸில் அடிபட்டுருச்சு. அதுவும் இது நான் வந்து பர்சனலாக எனக்கு என்னைக்காச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடச்சா சொல்லணும்னு நான் வந்து ஆசைப்பட்டது தான். என்னன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் ஆகி நானே எழுந்துட்டு நானே வண்டி ஓட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனேன், பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட நான் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஐ மீன் டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட. காமிச்சோடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை அந்த டாக்டர் வந்து என்னை பார்த்துட்டு, என்னம்மா பொண்ணு ஃபேஸில் அடிபட்டு வந்திருக்கீங்க, எப்படி கல்யாணம்லாம் உனக்கு நடக்கும், இப்போ என்ன பண்ணுறது? அவங்க புரியுது, அவங்க வந்து அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இதுவா சொல்லாம இப்படி சொல்லிட்டாங்க. பட் அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் கண்ணாடி பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன் தெரியல, எனக்கு தெரியாது எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் பேனிக் ஆனதை பார்த்து நான் பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எப்பவுமே விழுந்தா நம்மளுக்கு பெருசா வீங்க தான் செய்யும். டிரைவிங் பண்ணும்போது நீங்க மட்டும் தான் நான் மட்டும் கூட யாருமே இல்லை, கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பைக்ல வந்துட்டு இருக்காங்க, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப விழுந்த உடனே ஃபுல் பெருசா வீங்கிருக்கும் போல. ஒரு 4-5 days ஐஸ்லாம் வச்சா சரியாயிடும். இந்த இடமே காணோன்றது நான் கண்ணாடி பார்க்கல. டாக்டர் கிட்ட போய் பார்த்த உடனே தான் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க டாக்டர். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வந்தா யாரா இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க. அப்ப சொன்னோடனே நான் சொன்னேன், எனக்கு அப்போ கூட எனக்கு புரியல ஏன் இப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சுட்டு அங்க நர்ஸ் எனக்கு ஏதாச்சும் கண்ணாடி இருந்தா காட்டுங்கன்னா கண்ணாடியில அவங்க ஃபோன் கேமரா கொடுத்து இப்படி பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க மம்மிக்கு ஏர்லி மார்னிங் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவங்க அவ்வளோதான் ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஷூட்லாம் முடிச்சுட்டு இது ஒரு பிரச்சனை, ஷூட்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் நம்ம வர மாதிரி இருக்கும், தூங்காம வர மாதிரி இருக்கும், ஃபுல் டயர்டில் போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கெடியூல்ஸ் இப்படி தான் இருக்கும். ஈவினிங் 6 o'clock, இப்போ நான் மார்னிங் 9 o'clock ஷூட்டுக்கு போகிறேன்னா எத்தனை மணிக்கு முடியும்னு கூட தெரியாது. நம்மளுக்கு எத்தனை மணிக்கு முடியுதோ அப்போதான் நம்ம கிளம்பி வரணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது விழுந்துட்டேன் அப்படின்னோடனே எங்கள் மம்மி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஒரு 6 months கிட்ட நான் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியல கொஞ்ச நாள். ஏன்னா இங்கே அடிபட்டிருக்குன்றதால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஸ்கின்னே அப்படியே இந்த ஆக்சுவலாக இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. இப்போ நான் சொன்னால் கூட யாரும் நம்புவாங்களா தெரியல. ஆனால் அந்த டைம் என்னோட ஃபேஸ் டோட்டலாக இப்படியே சொல்லிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ மீடியானும் போது கண்டிப்பாக ஃபேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறதுனே க்ளூலெஸ்ஸாக இருந்தப்போ தான் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், ரொம்பலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஒரு 2 years மாடலிங் பண்ணிருந்தேன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் கொஞ்சம் பண்ணிருந்தேன். அது எதனாலனா வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஆறுதலாக சொல்கிறத விட ஏன் இப்படி அதுக்கு தான் பொண்ணுனா வீட்டில் வச்சிருக்கணும், இது எதுக்கு இந்த மாதிரிலாம் டான்ஸ்க்கு அனுப்பணும், பார்த்தீங்களா எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணதால தான் இப்படி ஆச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது என்னால் அதுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல. என்னால் ஆல் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் க்ரை, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் அந்த சர்ஜரி டைம் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது எவ்வளோ ஆச்சு அதுக்கெல்லாம்? பிகாஸ் நம்ம டக்குன்னு உட்கார்ந்தோம்னா பயங்கரமா எங்க சேவிங்ஸ் எல்லாமே பயங்கரமா அதுல தான் போச்சு. லாக்ஸ் கணக்குல. அப்பா ஒர்க் போறாரு, அப்பா ஒர்க் பண்ணா, மம்மி ஹவுஸ் வைஃப். அப்பா மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாரு.
ஃபுல்லாகவே இப்போ செலவுலாம் நிறைய இருக்கும்ல. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணுவேன். எனக்கு நேரமும் அனுபவத்தில் இப்போ அதாச்சு. அதுக்கப்புறமா வந்து கை ஒரு வாட்டி வண்டி ஓட்டும் போது திருப்பி வந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இப்போ அகைன் லாஸ்ட்டாக கருப்பு மூவி சூர்யா சாரோட மூவி பண்ணும்போது டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நார்மலாக தான் ஆடிட்டு இருந்தேன், எப்பவும் போல் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கும்போது லிகமெண்ட்ஸ் டேர் ஆயிடுச்சு. அதுவும் அப்போ தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஆன டைம் லிகமெண்ட் டேர் ஆகி திருப்பி இப்போ அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக பண்ணிட்டு இருந்தேன் அந்த பாட்டில். கரெக்டாக லிகமெண்ட் டேர் ஆகி திருப்பி 4 months. இப்போது 4 months வீட்டிலேருந்து எனக்கு அப்போ தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்மளுக்கு ஒன்று தெரியும்ல, இதுதான் ஓகே ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்மளோட இந்த வாழ்க்கையில் நம்மளோட கோட்டா முடிஞ்சிச்சு, ஆக்சிடென்ட் கோட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா என்னன்னா நான் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை தான் பார்ப்பாங்களா, எல்லாருமே இது என்னன்னு ஒரு வாட்டி கேட்பாங்க. எனக்கு இப்போ மனப்பாடமே ஆயிடுச்சு, இந்த மாதிரி போனால் பைக்கில் விழுந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு 2 months இப்படி எல்லாருக்கிட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு புதுசாக நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன்னா அவங்ககிட்ட இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத நாளே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரே ஒரு பேட் கமெண்ட் வந்தது, எல்லாருமே என்னென்னா ஏதோ மீசை இருக்குது, மீசை ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி தெரிஞ்சிருக்கு போல். ஸோ அப்படி திருப்பி இப்போ எல்லாரும் ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணாலும் குறைய மட்டும் தானே பார்க்குறாங்க. ஏன் அதை தாண்டி நான் அங்கே ஆடி இருக்கேன், அதுக்காக தான் நம்ம அங்கே இது பண்ணுறோம். இப்போ எனக்கு அந்த மாதிரி இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு. சரி ஓகே அவங்க அப்படி பேசுகிறவங்க பேசுவாங்க, நம்ம அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டே வராமல் இருக்குது. அகெயின் இவ்வளோ ஒரு கோட்டா முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நினச்சா திருப்பி இவ்வளோ பெரிய விஷயம்னே பயங்கர டிப்ரெஸ் ஆகிட்டேன், வெயிட் பயங்கரமாக கெயின் ஆகிட்டேன். இவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரீம் பேடாக போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா ஒரு குட் திங்ஸ் நடக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் பேடா தான் போச்சு எல்லாமே. இப்போ லாஸ்ட் வரைக்குமே என்னடா இது இன்னும் எவ்வளோ இருக்கு, கடவுள் இன்னும் எனக்கு எவ்வளோ தர போறீங்க அப்படின்னு புலம்னப்ப தான் இது மாதிரி ஆச்சு. இன்டர்வியூக்கு கூப்பிட்டது எல்லாமே அப்பதான் நடந்தது. ஸோ இந்த லிகமெண்ட் டேர் இருக்கும் போது அந்த டைம்ல அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் டிப்ரெஷன் ஒரு சைடு இருந்தா பிசிக்கல் ஒரு சைடு இப்படி இருக்கும் போது வீட்டில் அம்மா அப்பா மைண்ட் செட்ல எப்படி? அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க ஆக்சுவலா. ஆனா என் எதிர்க்கு அவங்க 2 பேருமே காமிச்சிக்கல, எல்லாமே பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா டான்ஸ் பண்ணும்போது இதுதானே மெயின், அதனால அவங்க ரொம்ப என்னடா இது, அவங்களுக்கும் அதே தான் என்னடா இது திருப்பி. ஏன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்றதால நான் சஃபர் ஆகுறத விட அவங்க தான் எக்ஸ்ட்ரா சஃபர் ஆவாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் வைஸும் எனக்காக பார்க்கணும், ப்ளஸ் அவங்க உழைப்பும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும், நிறைய ட்ரீட்மெண்ட்க்கு அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி அவங்க ரொம்ப இதுவாயிட்டாங்க. அப்பயும் அவங்க என்னை திருப்பி இப்போ அமிச்சிருக்காங்க டான்ஸ்க்கு. இதுதான் அதாவது 3rd டைம் என்னை திருப்பி அவங்க பரவாயில்ல பண்ணு அவங்களே சொல்கிறாங்க. நானே ஒரு லெவலில் கிவ் அப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் போல் இதுக்கு மேலே நம்மளால எதுவும் சாதிக்கவே முடியாது போல் அப்படின்னப்போ இல்லை நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேற்று ஒரு சாங் இப்போ தான் பண்ணேன், லைக் திருப்பி ரீஎன்ட்ரி மாதிரி. இதுக்கப்புறம் அந்த கருப்புக்கு அப்புறம் இப்பதான் பண்றேன். ஓகே இப்போ எப்படி ஆல் ஓகேவா? ஆல் ஓகே தான், நான் என்னால மேனேஜ் பண்ண முடியுது, என்னால ஆட முடியுது, ஓகே தான் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரீஹேப் எக்ஸசைசஸ்லாம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கும் ஏசியல் டயர் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சு நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரணும். அண்ட் வந்து இப்போ நம்ம டான்ஸர்னு இருக்கிறப்போ நம்ம டெலிவிஷன்ல இருந்து சினிமா போறோம்னா அது நம்மளுக்கு ஒரு அப்கிரேட் தான், கரெக்டா? ஸோ அதில் டெலிவிஷனுக்கும் சினிமாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ டெலிவிஷன் ஷோ பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஷார்ட் ஒரு சிங்கருக்கு நாங்கள் பேக்கப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு உடனே இன்னொரு சிங்கர் பேக்கப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், போயிட்டு கடகடன் ரெடி ஆகிட்டு வர்றது. மூவிஸில் எப்படின்னா ஒர்க் வந்து ஹார்ஸ் கணக்கு இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் அடிக்கடி பண்ணுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. என்னோட பர்சனலான ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா திக் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னால் பாடி டைப் வச்சு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஓகேவா? டான்சர்ஸ்னாலே பாடி டைப் வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு டேலண்ட் இருக்கும், லைக் ஒரு பாடி டைப் வச்சு நம்மளுக்கு டேலண்ட் இருக்காது, எல்லாருமே நல்லா ஆடுவாங்க. ஸோ அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து எடுத்தோடனே எனக்கு எந்த ஒரு இடமும் கிடைச்சதே கிடையாது. எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணி இப்போ நான் அந்த ஃப்ரண்ட் லைனில் நின்று ஆடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னை யாருமே கூப்பிட்டு இப்போ என்னை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு நிற்கவே வைக்க மாட்டாங்க. எவ்ரி டைம் நான் பேக்கில் தான் இருப்பேன். ஒரு வாட்டி நான் ஆடும்போது என்னை ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க, ஓகே ஒரு பெட்டராக பண்ணுறாங்களா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க, அப்படி தான் வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்ராட் கல்ச்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாடி டைப்புமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு சாங் பார்த்தீங்கன்னா கூட இல்லை, எல்லா பாடி டைப்லையும் இருப்பாங்க, எல்லா கலர்லையுமே இருப்பாங்க, எல்லா பாடி டைப், ஹேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாலும் எப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அவங்க ஒரு கொலாபா பண்ணி அது பார்க்கும்போது இது இருக்கும். இங்கே என்னென்னா கொஞ்சம் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும், சில இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி நம்மளோட டேலண்ட்டில் நம்ம பண்ணால் நம்ம எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் எடுத்தோன்னே ஏன் அந்த ஒரு இடம் வந்து டைரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும்
அது ஃபாரெவரா நம்ம போராடிட்டே இருக்க வேண்டியதான். கலர், பிசிக் எல்லாமே டேலண்ட் இருந்தாலுமே அதை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் அதுதான். உங்களோட இன்ஸ்டால வர கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஏன்னா நம்ம எவ்வளோ பாசிட்டிவா நம்மளுக்கு மக்கள் பேசினாலுமே அதோட நெகட்டிவ் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாறி மனசு பண்ணோம். என்னடா நம்ம ப்ரொஃபஷனா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட நடக்குது இல்லையா? ஸோ அந்த டைம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்ன கமெண்ட்ஸ் வரும்னா, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சாங் இப்போ எல்லாமே நம்மளால வந்து இப்போ நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை, இந்த சாங் தான் நான் பண்ணுவேன், அந்த சாங் தான். நம்மளுக்கு எல்லா சாங்குமே வரும். எல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் சாங்க்கு பேக் டான்ஸராக பண்ணுறதா வரும், இல்லை ஒரு நார்மல் சாங், ஒரு ஊர் திருவிழா சாங், எது நம்மளுக்கு வரும்னு தெரியாது. நம்ம எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம போஸ்ட் பண்ணும்போது நானே கொஞ்சம் பார்த்து இந்த சாங்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன், இந்த சாங் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மக்கள் மேலே இருக்க பயம் தானே தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் எங்கள் வேலை தான் நாங்கள் பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் இப்போது இதே சாரி போட்டு ஆடுற அதே சாங் நீங்க நல்லா கமெண்ட்ஸ் பண்றீங்க, அதே வேற ஏதோ ஒரு சாங் பண்ணிட்டு பின்னாடி டான்சர்ஸ் வந்து ஷார்ட் ட்ரெஸ் போட்ட சாங் அப்படின்னும் போது அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது ரெண்டுமே ஒன்று தானே, அதே ஆள் தான் சாரி போட்டு ஆடுறேன், அதே ஆள் தான் அது போட்டு ஆடுறேன். அதுதான் என்னோட வேலை. இதை கொடுத்தாலும் நான் அதை ஃபுல்லஸ்ட்டாக பண்ணி ஆகணும், இந்த ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்தாலும் நான் ஃபுல்லஸ்ட்டாக பண்ணி தான் ஆகணும். அப்போ ஷார்ட் ட்ரெஸ் அப்படின்னும் போது அவங்களால ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் இப்படி ஆடுறாங்க, இவங்க இப்படி தான், டான்சர்ஸ்னால இப்படி தான், டான்சர்ஸ் என்ன பண்ணுவீங்க, நிறைய எனக்கு பர்சனலாக ஆனதில்லை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு. டான்சர்ஸ் தானே அப்படின்னு ஒன்று வரும். அது இப்போ வந்து ட்ரெஸ் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல. சில பேர் இப்போ நீங்கள் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர், பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது இல்லை இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ஜோன்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? எனக்கு கம்ஃபர்டபுள்ன்றது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட பிரச்சனை. எனக்கு இந்த இச்சு காஸ்டியூம்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்படின்னா இப்போது இது எவ்வளோ பேர் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. காஸ்டியூம்ஸ் தைக்கிறாங்கல்ல, தைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஃபுல் சம்கி ஒர்க்கில் இருக்க காஸ்டியூம்ஸ் வந்து இங்கே இன்னொரு கிளாத் வச்சு தைச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இங்கே குத்தாது. ஆர்டிஸ்ட்க்கு வர காஸ்டியூம் மட்டும் ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த துணிலாம் வச்சு கொஞ்சம் கூட அவங்க ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாத மாதிரி வரும். ஆனால் எங்களுக்கு வர ஒரு காஸ்டியூமும் அப்படி வராது. நாங்கள் தனியாக போய் அதை உட்காந்து தைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டான்சர்ஸ் இருக்கும், 100 டான்சர்ஸ்க்கும் அந்த சமக்கி வச்ச காஸ்டியூம் தான் வச்சுக்கோங்களேன், சீக்வன்ஸ் காஸ்டியூம். அந்த காஸ்டியூம் வந்து குத்தம் எங்களுக்கு. ஒருத்தரும் போய் எங்களால் டெய்லர் கிட்ட போய் அந்த டைமில், ஏன்னா ஒரு 2 hours கேப் தான் இருக்கும், 2 hours நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு அவங்க டெய்லர்னவும் எவ்வளோ தான் தைச்சு கொடுப்பாங்கன்னு போது நாங்கள் அதே போட்டுப்போம். ஃபுல் ரேஷஸ் ஒரு வாட்டியும் அப்படியே போர் பயிற்சி போயிட்டு வர மாதிரி இருக்கும். வரும்போது இங்கெல்லாம் கட்டு அந்த காஸ்டியூம் குத்தி அப்புறம் செட்டில் காற்று வராது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு தனியாக காற்றுக்கு ஏர் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். சன் ஷூட்லாம் பண்ணால் டோட்டல் அவ்வளோ. உங்களுக்குன்னு செப்பரேட்டாக கேரவன் அந்த மாதிரிலாம் இருக்காதா? இருக்கும், மோஸ்ட்டாக ஒரு 80% இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல இருக்காது. அதுவும் எங்கள் இன்சார்ஜ்லாம் பேசி வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் லக்கி. எங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து வெறும் அந்த கிளாத்து தான், அந்த ஷாமியானா மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்குலாம். இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி, எங்களுக்கு வந்து கேரவன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா பாய்ஸ்க்கும் கேரவன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் கேரவன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து பாய்ஸ்க்கும், ஏன்னா அவங்களும் அதே தானே, நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி தான் பாய்ஸும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் கேரவன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கீங்க. அண்ட் அதோட பிரதிபலன் தான் இப்போ இங்கே இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய நான் பயங்கரமான எஸ்டிஆர் ஃபேன். ஸோ யாராவது பார்த்தா ப்ளீஸ், ரொம்ப அது அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஷூட்டிங்லாம் போனால் நான் அவ்வளோ பயங்கரமான ஃபேன் எஸ்டிஆருக்கு. எஸ்டிஆர் ஷூட்டிங்னா நான் எப்படின்னா எனக்கு கூப்பிட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டாச்சும் நான் போய் நின்றுவேன் எஸ்டிஆரோட ஷூட்டிங்னா. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஃபேன் நான் வந்து. இந்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா? பார்க்குறப்பெல்லாம் ஃபோட்டோ அந்த அக்கறையில் நிற்கிற அந்த சாங் அப்போ நான் மட்டும் தான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். சானி மாஸ்டர் எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க எடுக்க சொன்னா. அந்தளவுக்கு ஒரு ஃபேன். அவங்க அங்கே செட்டில் இருக்காங்கன்னா நான் செட்டில் மட்டும் தான் இருப்பேன். சாப்பிட கூட போய் 10 minutes சாப்பிட்டு வந்து அப்படியே அந்தளவுக்கு நான் பயங்கரமான எஸ்டிஆரோட ஃபேன். ஸோ அது அவங்களுக்கே தெரிய மாட்டிருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும் பாத்தீங்கன்னா அப்படின்னு. நிறைய படம் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல இப்ப இதை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்டர்வியூல பார்த்தால இங்க கூட விட மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. பயங்கரமான ஃபேன்கள், அதாவது ரொம்ப பயங்கரமான ஃபேன்கள். ஸோ சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அண்ட் இதே மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களோட பிரசன்ஸ் நாங்க நிறைய இடத்துல எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ பண்றோம். Thank you so much for inviting. Yeah, thank you. Mritu Towels from Ramraj, super soft, super absorbent. We Care Hair and Skin Clinic, one stop solution for hair and skin problems. Grand Royal Tools, we make sweet memories. Poppy
Mattress. Mattress for everyone presents Galata Coolies celebrations. Supported by Joy Alucas, world's favorite jeweler. Presta Women's Wear, Anithilum Besta, Presta Innovers Leggings and Nighties. SNS, redesigning common minds and business towards excellence. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Jayachandran, powered by Ace Pro. Tata, நம்ப முடியாத விலையில் நம்பகமான டாடாவின் Ace Pro. இப்பொழுது லாபம் ஒவ்வொரு நாளும். Darling, மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Indiga's Paints, photo for your exteriors. Maxer, international courier and cargo. தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஸ்பெஷல் பார்ட்னர் KGB பிரியாணி. சம்ம டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். இது குடும்பங்கள் கொண்டாடும் பிரியாணி. காரைக்குடி கார்டன் பிரியாணி இப்பொழுது சென்னையிலும்.